உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28. And we know that all things work together for good to those who love God, to those who are called according to His purpose. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் தேவன் வைத்திருக்கிற அதிகாரமான திட்டம் என்ன என்றால், எல்லாமே சகலமும் நன்மைக்காகவே நடக்கிறது என்று. ஆம், ரோமர் 8 கடைசி 3 வார்த்தைகள் நாம் வாசிக்கின்ற போது, நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. காரணம், அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு, அவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் விதமான பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த வியாதி என்று. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுகின்ற போதுதான் ஏன் தேவன் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நாம் உணர்வோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். கர்த்தர் நமக்காய் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இவ்வுலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு போகுவதே அவருடைய பெரிய சித்தமும் திட்டமுமாக இருக்கின்றது. உலகத்தில் வாழ்கின்ற போது நமக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. பாடுகள் உண்டு தான், எல்லாமே உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் உங்களை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய அழைப்பு என்ன? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கடைசி மூச்சு வரை நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் அவருடைய தெய்வீக சித்தம், அழைப்பமாக இருக்கின்றது. அன்பு கூறுவது என்றால் என்ன? கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். வேதத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய்க என்று. ஆமேன். எனவே இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் அன்பு கூறுகின்ற போது உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நாம் வெறுத்து விடுவோம். தேவனுடைய சித்தமும் தேவனுடைய அழைப்பும் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் நன்றாய் காண்பிப்பார். மாம்சத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை விட்டு ஆவியின்படி வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உலக பிரகாரமான வாழ்கிற வாழ்க்கையை விட்டு ஆவிக்கேற்றபடி நித்தியத்திற்காய் வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இம்மைக்காய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு மறுமைக்காய் வாழ்கிற வாழ்க்கையை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மைக்காய் நீர் நடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜாவே. இம்மட்டுமாய் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியும் உம்முடைய கற்பனைகளின்படியும் நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே.
ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் வேண்டுகிறோம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது என்று வேதம் சொல்கிறதப்பா. உம்முடைய கற்பனைகளும் உம்முடைய ஆண்டவரே கட்டளைகளும் பாரமானவைகள் அல்ல என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்குள் முதலாவது அன்பு கூர்ந்தபடியினாலே நாங்களும் இடத்தில் அன்பு கூற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பை நீர் விளங்க பண்ணின அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் அப்பா ஆண்டவர் எங்களிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர்களோ அதை விட நாங்கள் எங்களிடத்தில் அல்ல, எங்களுடைய அயலாரிடத்தில் நாங்கள் காண்கிற இடத்துல அன்போடும் கரிசனையோடும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.